ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். நமக்கு மார்னிங் எப்போவுமே நான் காலையில் எழுந்திரிச்சு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பை தொடச்சிடுவேன். சில பேர் நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க. பட் நான் காலையில் தான் கொஞ்சம் அடுப்பு துடைக்கிற வேலை பண்ணுவேன். 2 நாளாக பண்ணலை, அதனால ரொம்பவே கரையாயிடுச்சு. அதனால் இப்போ இன்றைக்கி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு இருந்தேன். தொடச்சிட்டு இந்த ஸ்பட்சில் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் பிளேட் இருக்கிறதுனால வலிகிறதுலாம் அதிலே வலிஞ்சிரும். அதை மட்டும் விளக்கிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஸ்டாண்டை தூக்கிட்டு கீழே தொடச்சிக்கலாம். அப்புறம் பர்னர் அலம்பி போட்டுக்கலாம். ஸ்டாண்டை போட்டு சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். மார்னிங் ஃபஸ்ட்டு நம்ம பால் காய்ச்சிக்குவேன். பால் காய்ச்சிற சைட்லேயே லஞ்சுக்கு தேவையான பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும்ல, அதுக்கு தேவையானது வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பால் பொங்கினதுக்கப்புறம் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு பாலை எடுத்து வச்சுக்குவேன். அவங்க டீ காஃபி குடித்து பழக்கம் இல்லை. அதனால் பூஸ்ட்டு இல்லாட்டி போன்விட்டா ஏதாவது போட்டு கலக்கி கொடுத்துருவேன். அந்த டைம்லையே எனக்கு கொஞ்சம் டீ போட்டுட்டு டீ போட வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் தான் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசி, புழுங்கல் அரிசியே எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் வச்சுருவேன். குக்கரில் வச்சா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் காலையில். அதனால் குக்கரில் வைக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு டீ ரெடி ஆகிடுச்சு. அதனால் டீயையும் வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமே குக்கரில் ஃபஸ்ட்டு ரைஸை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விட்டு, இந்த மாதிரி நான் குக்கருக்குள்ளார தண்ணி விட்டு பாத்திரத்தை வச்சுடுவேன். பாத்திரத்தை வச்சுட்டா எனக்கு அந்த குக்கரை ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவுற வேலை இருக்காது. அதனால் இப்படி தான் நான் மோஸ்ட்லி வச்சுடுவேன். நாட்டு சர்க்கரை போட்டு நான் டீயை கலந்து சைட் பை சைட் குடிச்சிக்கிட்டே வேலை பார்க்க வேண்டியதுதான். குக்கர் விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் தான் பண்ண போனேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு சைட் பை சைட் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ ரைஸ் செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு டொமேட்டோ ரைஸ் மசாலா மாதிரி பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ரைஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். இப்போ பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்து கொடுத்து பேக் பண்ணி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வேக்கம் போடணும். வேக்கம் தான் எனக்கு ஆன் பண்ணி விட்டேன்னா அது வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடும். ஸோ அதை ஆன் பண்ணி விட்டேன். இந்த வேக்கம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பெருக்கிடும். அதனால் எனக்கு அந்த ஒர்க் இருக்காது. அதுக்கப்புறம் அது பெருக்கினதுக்கப்புறமேட்டுக்கு மற்ற ஒர்க் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.